வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தேர்தல் நேரம் வந்தாலே ஒரு பரபரப்பு இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு பரபரப்பு, அரசியல் ஆதாயத்துக்காக பல விஷயங்கள் நடக்கும். அப்படி இந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரங்களில் தமிழ்நாட்டில் என்ன பரபரப்பான விஷயங்கள், என்ன ஒரு அறிவிப்புகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். மறக்காமல் நீங்கள் முதல் டைமாக இப்போ தான் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன் மீடியா ஐடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் பரபரப்பான விஷயங்கள் இன்னும் போய்கிட்டு இருக்கு. தேர்தல் நடக்கக்கூடிய நேரங்களில் ஒரு பக்கம் பார்த்தோன்னா அரசியல் வியூகங்கள் போய்கிட்டு இருக்கு. அதாவது திமுகவில் கூட்டணிகள் சேர்றதா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோன்னா அதிமுகவில் என்னென்ன கூட்டணி, எந்தெந்த கட்சிகள் வந்து சேரப்போகுது, அடுத்து பாஜக கூட வந்து சேரப்போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அரசியல் கட்சிகளுக்கு இடையில வந்து கூட்டணி நிலவரம், கூட்டணியில் எத்தனை சீட்டு நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக அவங்களுக்குள்ளார போயிட்டு இருக்க டைமில் மக்களுக்கு என்னென்ன அறிவிப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, வரிசை கட்டி ஊர் ஊராக போகிறாங்க. அதாவது என்னென்ன வாக்குறுதிகள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மக்கள்கிட்ட போய் கேட்கறதுக்கு. நீங்கள் தேர்தலுக்காக நீங்கள் எடுத்த வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்றினாலே மறுபடியும் வாக்குறுதிகள் தேவையில்லை. ஆனால் எந்த விதமான வாக்குறுதிகளும் நிறைவேற்றாமல் நீங்கள் வந்து மறுபடியும் வாக்குறுதிக்காக நீங்கள் மக்களை போய் சந்திக்கிறது எந்த விதத்தில் நியாயமும் தெரியல. ஃபஸ்ட்டு அது சரி, அது என்ன நடக்குதோ அது அடுத்த விஷயம். இப்படியெல்லாம் போய் கேட்குறாங்க. மக்களும் அதெல்லாம் மறந்துட்டு தான் நம்ம தேசிய வியாதியாச்சு, மறந்துட்டு மறுபடியும் போயிட்டு இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனைன்னு மறுபடியும் போய் சொல்லுவாங்க. மறுபடியும் தேர்தல் அறிக்கையாக வரும். தேர்தல் அறிக்கையாக வந்து மறுபடியும் அதை காப்பாற்ற போகிறது கிடையாது. மறுபடியும் அடுத்த 2026 எலெக்ஷனில் மறுபடியும் ஒரு தேர்தல் அறிக்கை வரும். இப்படி தான் ஆண்டாண்டு காலமாக நம்மளுக்கு மொட்டை அடிச்சு நாமத்தை சாத்திட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்சிகளுமே. சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேர்தல் நேரங்களில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எப்பயுமே சரி, இந்த அரசு வேலைக்கு பணி அமர்த்துக்கிறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லாட்டி வந்து இவ்வளோ பேர் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற கண்டிப்பாக அந்த அறிவிப்பாணைகள் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ 2021க்கு முன்னாடி தேர்தலை சந்திக்கும் போது திமுகவோட சார்பில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வந்து நாங்கள் அரசு வேலையை வந்து கொடுத்துருவோம் இந்த 5 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் கிட்ட ஆக போகுது. இவங்க எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு இது வரைக்கும் இது தெரியல. மீறி போனால் ஒரு 10,000 பேருக்கு டிஎன்பிசியில் வந்து வேலை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தோன்னா இதில் டீச்சர் பிஜியில் மட்டும் அது வந்து ஒரு 450 அவ்வளோதான். மொத்தமே சேர்த்து பார்த்தோன்னா அது 2020 பாஸ் பண்ணவங்க எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு 700 பேர் அவ்வளோதான். இது இல்லாமல் வேறு துறைகள் எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா மீறி போனால் ஒரு 15,000லேருந்து ஒரு 20,000 வரைக்கும் தான் ஒரு அரசு வேலைகள் அப்படிங்கிறது இந்த 3 ஆண்டுகளில் நடந்திருக்கும். ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் போஸ்டிங் வந்து அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில் இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 வருஷமாக எந்த விதமான அறிவிப்புகள் இல்லாத நேரத்தில் இப்போ திடீர்னு பார்த்தோன்னா நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது நோட்டிஃபிகேஷனில், அதாவது எஸ்ஜிடி டீச்சருக்கு வந்து 1768 போஸ்டிங் வந்து நாங்கள் கால்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கால்ஃபர் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. 14லேருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கால்ஃபர் பண்ணி ஜூன் மாதம் எக்ஸாம், அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து பிடிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதினவங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்து கதறினது நம்ம நல்லா பார்த்தோம். இதெல்லாம் வந்து அவங்க எதுக்காக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த எலெக்ஷன் வர நேரத்தில் கரெக்டாக அவங்களுடைய வியூகங்கள் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து நம்ம இவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடணும், இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும். ஏன்னா அப்போ தான் அவங்க அடுத்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு உடனே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வேலை போடுவாங்க, அடுத்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போகும். இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா டிஎன்பிசியில் பார்த்தோன்னா 6400 போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க குரூப் 4ல்.
அது வந்து அதுவும் பார்த்தோன்னா எக்ஸாம் பார்த்தோன்னா ஜூன் மாதம் தான். பாருங்கள் எல்லாமே பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்சு தான். ஏன் இதை வந்து போன வருஷம் கால்ஃபர் பண்ணி இப்போ வச்சு முடிஞ்சு இப்போ போஸ்டிங் போட்டுருக்கக்கூடாதா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இது ஒரு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? கடந்த ஆண்டுகளில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எக்ஸாம் வச்சுருக்கலாமே. அட்லீஸ்ட் இப்போ ஒரு போன ஒரு ஜூனில் கால்ஃபர் பண்ணி ஒரு நவம்பர் டிசம்பரில் எக்ஸாம் வச்சு இப்போ ஒரு பிப்ரவரி மார்ச்சில் வந்து போஸ்டிங் போட்டிருக்கலாமே குரூப் 4. எதுக்கு இந்த ஒரு பித்தலாட்டம் அப்படின்னு தான் தெரியல. இப்போ பாருங்கள், அது அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா டேட் அறிவிச்சிருவாங்க, எக்ஸாம் டேட் வச்சுருவாங்க. அந்த எக்ஸாம் டேட் வச்சு அது டென்டேட்டிவ் டேட்டுன்னு தான் நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க. கரெக்டாக எக்ஸாக்டான டேட் அப்படின்னு சொல்லிலாம் அறிவிக்கல. டேட் வந்து முன்ன பின்ன மாறலாம். முன்ன பின்ன எப்படி மாறலாம்? ஒரு மாதம் கூட தள்ளி போகலாம். இப்படி தள்ளி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆக்குவாங்க. 2025 வந்துடும். இந்த மாதம் இந்த வருடத்தோட இறுதி இல்லாட்டி 2025 வந்துடும். கரெக்டாக அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டிங் போட்டு நாங்கள் 2026 எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இதுதான் மக்களே வந்து இவங்களுடைய பிளான், கவர்மெண்ட்டுடைய பிளான். இந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய தேர்தல் லாபத்துக்காக நம்மளை அணுகிறாங்க. ஒரு மக்களோட நலன் சார்ந்த விஷயம். இப்போ ஒரு அரசு ஊழியர்களை போடணும் அப்படின்னா, ஒரு அரசு அலுவலகங்களுக்கு அரசு ஊழியர்களை போடணும் அப்படின்னா அரசு அலுவலகங்களை போட்டால் தானே அங்கே வந்து வேலை நடக்கும். நீ அரசு அலுவலகங்களையே எதுவுமே போடாமல் நீ வந்து எல்லாத்தையும் காலியாக வச்சிருந்தா எப்படி அங்கே வேலைகள் நடக்கும்? அரசு அலுவலகங்களில் எல்லா ஃபைலும் பெண்டிங்காக தானே இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடியணும்னா அங்கே எல்லாருமே நிரப்பப்பட்டால் தானே வந்து வேலைகள் வந்து சுமூகமாக முடியும். அதெல்லாம் வந்து இவங்களுக்கு யோசிக்கிறது கிடையாது. அதாவது எங்களுக்கு வந்து நிதி சுமை இருக்குது, இவ்வளோ லட்சம் கோடி வந்து கடனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற விஷயங்களில், மற்ற துறைகளில், மற்ற இதுக்கோ போடுறது, மற்ற செலவு பண்ணுறது, ஒரு மேம்பாலம் அமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பேருந்து நிலையமாக இருக்கட்டும், ஒரு பேனா சிலை அமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்களுடைய நிதிகள் பத்துன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஒதுக்கிடுவாங்க. கரெக்டாக அதுக்கு போய்கிட்டே இருக்கும். ஃபண்டு பாட்டம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், ஃபண்டு பாட்டம் போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது மட்டும் பார்த்தோன்னா நிதி சுமையாக இருக்குது, நிதி பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் நிதி சுமையை பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தான் தெரியல. ஆனால் வந்து தேர்தல் அறிவிப்பில் பார்த்தோன்னா நாங்கள் 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோம், நாங்கள் வந்து 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோம், இந்த மாதிரி அறிவிப்புகள் மட்டும் கரெக்டாக வந்துடும். ஆனால் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து உணரணும். முதல்ல வந்து நம்ம ஒரு அரசை வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த அரசு முழுமையாக மக்களுக்கான அரசாக இருக்கா, மக்களுக்காக நிரந்தரமாக உதவி செய்யக்கூடிய அரசாக இருக்குமா, மக்களை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய அரசாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய ஏரியாவில் எந்த வேட்பாளர்கள் உங்களுக்காக வந்து நிற்பாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உங்களுக்காக யார் வந்து நிற்பா அப்படிங்கிறத பாருங்க. நான் வந்து இந்த கட்சி தான் அப்படிங்கிறது டிஎம்கேன்னு நான் சொல்ல வரல. ஏடிஎம்கே பீரியட்லேயே இதே பிரச்சனை தான் இருந்துச்சு, இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. ஸோ எல்லா கட்சியிலுமே இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இந்த 2 கட்சிகளுக்குமே இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. மாறி மாறி வந்தாலும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர் இது வந்தால் இது பெட்டராக இருக்குன்னு பார்த்தா இதுவும் அதே மாதிரி ஒரு சில தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தவறுகள் இல்லாத வேட்பாளர்களை நீங்கள் அதே கட்சியில் இப்போ டிஎம்கேலேயே நல்ல வேட்பாளர்கள் இருப்பாங்க ஒரு வேலை ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி வேட்பாளர்களை எடுக்கலாம். இல்லை மற்ற வேட்பாளர் ஏடிஎம்கேவோ இல்லை பிஜேபியோ இல்லை வந்து நாம் தமிழரோ இந்த மாதிரி மற்ற கட்சிகளில் இல்லை சுயேட்சையாக கூட நம்ம எடுக்கலாம். யார் நம்ம தொகுதியில் நம்மளுடைய ஏரியாவில் யார் நம்மளுக்காக வந்து ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க, நல்லது செய்யக்கூடியவங்க யார், அப்படி இருக்கிறவங்கள பணத்துக்காக பார்க்காம அவங்களுடைய திறமைக்காக அவங்களுடைய உழைப்புக்காக தயவு செஞ்சு பார்த்து ஓட்டு போடுங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதிகளையுமே நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வந்து நிற்பாங்க, முன்னேற்றத்துக்காக உதவுவாங்க, நாடு முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு உணருங்க. நான் வந்து ஒரு கட்சிக்கு எதிராகவும் இன்னொரு கட்சிக்கு சார்பாகவும் இந்த வீடியோ வந்து நான் பதிவிடலை. இருக்கக்கூடிய கள சூழ்நிலையை வச்சு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ இதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து தெரிவிங்க. இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.